மக்களே, இது என்ன அநியாயம்? நாட்டில் இப்படியெல்லாமா சட்டம் இருக்கும்? ஒரு முஸ்லீம் ஒரு இந்து சகோதரருக்கு உதவியாக பணம் அனுப்புகிறார் வெளிநாட்டிலிருந்து. அந்த பணத்தை வாங்குவதில் தேவையில்லாத ஒரு கட்டுப்பாடை இந்தியா அரசாங்கம் விதித்திருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆர்பிஐ ரூல்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆர்பிஐ என்று சொன்னால் அரசாங்கம் விதித்த ஒரு ரூல்ஸ் தானே இது. இந்த ரூல்ஸு எப்படி நியாயமான ரூல்ஸாக இருக்க முடியும்? மனித சமுதாயத்துக்கு இழுக்கு ஏற்படுகின்ற இது போன்ற ஒரு சட்டங்கள் நாட்டுக்கு தேவையா? மதத்தை காரணம் காட்டி இவர்கள் இந்த சட்டங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு இந்து ஒரு முஸ்லீமுக்கு உதவுவதும், ஒரு முஸ்லீம் ஒரு இந்துக்கு உதவுவதும் காலகாலமாக நாம் பின்பற்றி வரும் கலாச்சாரமாக இருக்கிறது. மக்களே, இந்த கலாச்சாரத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. சகோதரத்துவம் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறையை மாற்றி இவர்கள் பாசிச சித்தாந்தத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இது போன்ற சட்டங்களை அமல்படுத்தி வைத்திருக்கிறார்களோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு மனப்பான்மை, அது மனிதர்களுக்கு உரிய ஒரு மனப்பான்மை. அதில் மதம் எங்கிருந்துடா வந்தது என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. மக்களே, உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சட்டங்கள் சகோதரத்துவத்தை கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மதத்தை காரணம் காட்டுகிறார்கள். எதற்காக மதத்தை காரணம் காட்டுகிறார்கள்? ஒரு முஸ்லீம் நண்பர் அவருடைய இந்து நண்பருக்கு உதவி செய்வதற்காக பணம் அனுப்புகிறார் என்று சொன்னால் இவர்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? தனது கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்காக அவர் தனது இஸ்லாமிய நண்பரிடம் உதவி கேட்டிருப்பார். இஸ்லாமிய நண்பர் உதவி செய்வதற்கு பணம் அனுப்பியிருப்பார். ஒருவேளை அந்த இஸ்லாமிய நண்பர் அவருக்கு உதவி தேவைப்பட்டால் இந்த இந்து நண்பரிடம் கேட்பார். ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய அந்த மனநிலை என்பது அது உயர்ந்த ஒரு மனநிலை. அந்த மனநிலையை கெடுப்பதற்காக இது போன்ற ஒரு சட்டங்களை இயற்றி வைத்திருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. ஆர்பிஐயின் இது மாதிரியான சட்டத்தை மக்களாகிய நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறீங்க, அல்லது என்ன மாதிரியான சிந்தனையில் இதை எதிர்கொள்கிறீர்கள் என்பது பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். அல்லது இதற்கு வேறு எதுவும் நியாயமான காரணங்கள் இருக்கிறதா? அப்படி நியாயமான காரணங்கள் இருந்தால் அது பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஆனால் ஆர்பிஐயின் இந்த ரூல்ஸ் என்பது ரொம்ப கடுமையாக கொடூரமான ஒரு ரூல்ஸாக இருக்கிறது என்பது மட்டும் நன்றாக வெளிப்படையாக தெரிகிறது. அதனால தான் அந்த இந்து சகோதரர் எனது இஸ்லாமிய சகோதரத்திலிருந்து பெறப்பட்ட இந்த உதவியை நீங்கள் எதற்காக தடுத்து நிறுத்தியிருக்கிறீர்கள் என்பதை அவர் வெளிப்படையாகவே கேட்கிறார். இந்த கேள்வியில் உள்ள நியாயத்தை எந்த அதிகாரி புரிந்து கொண்டு இது மாதிரியான சட்டத்தை நீக்குவார்கள் என்று தெரியவில்லை. இந்த மாதிரியான சட்டங்கள் அவ்வப்போது வெளிவரும்போதுதான் மக்கள் பார்வைக்கு தெரிகிறதை தவிர மற்ற நேரங்களில் இந்த சட்டத்தை பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. மக்களே, அது என்ன என்று நீங்களே பாருங்கள். சிங்கப்பூரில் உள்ள இஸ்லாமியர் ஒருவர் மயிலாடுதுறையில் உள்ள இந்து நண்பருக்கு அவசர தேவைக்காக பணம் அனுப்பியுள்ள நிலையில் மதத்தை காரணம் காட்டி வெஸ்டர்ன் யூனியன் சேவை மைய ஊழியர்கள் அந்த பணத்தை எடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்கம் பேணும் இந்தியாவில் இத்தகைய பிரிவினையை உண்டாக்கும் வகையிலான தடையை சம்பந்தப்பட்ட நிறுவனம் உடனடியாக நீக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்து மதத்தைச் சேர்ந்தவர் தனது மதத்தைச் சேர்ந்த வெளிநாட்டு நபரிடம் இருந்துதான் பணம் பெற முடியும் என வெஸ்டர்ன் யூனியன் சேவை மையம் கூறுவது எந்த வகையில் நியாயம் என்பதே இந்த நபரின் ஆதங்கம்.
மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் வெற்றிவேந்தன். இவரது நண்பர் அமானுல்லா அராஃபத் என்பவர் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நண்பன் வெற்றிவேந்தனுக்கு அவசர தேவைக்காக அமானுல்லா அராஃபத் இந்திய மதிப்பில் ரூபாய் 30,000 வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் வாயிலாக அனுப்பியிருக்கிறார். இந்த பணத்தை பெறுவதற்காக முத்துவக்கீல் சாலையில் உள்ள வெஸ்டர்ன் யூனியன் சேவை மையத்திற்கு சென்றிருக்கிறார் வெற்றிவேந்தன். ஆனால் அங்குள்ள ஊழியர்கள் பணம் எடுக்க மறுப்பு தெரிவித்ததோடு அதற்காக அவர்கள் கூறிய காரணம் வெற்றிவேந்தனை அதிர வைத்தது. அவங்க சொல்றதுதான் இது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு இந்து ஒரு முஸ்லீமுக்கு பணம் அனுப்ப முடியாது, ஒரு முஸ்லீம் இந்துக்கு பணம் அனுப்ப முடியாது, இல்லைன்னா அங்கேருந்து ஒரு இந்துவை அனுப்ப சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு பணம் தர முடியும்னு சொல்லி எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் யூனியன் சேவையில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவருக்கு பணம் அனுப்ப முடியாது என்றும் அதையும் மீறி அனுப்பினால் அந்த பணத்தை எடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளனர். மேலும் சிங்கப்பூரில் உள்ள இந்து மதத்தைச் சேர்ந்த வேறு நபர் மூலமாக பணத்தை அனுப்பி வைத்தாலோ அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு இஸ்லாமியருக்கு பணத்தை அனுப்பினாலோ தடையின்றி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளனர். வெஸ்டர்ன் யூனியன்ல அதாவது இந்தியாவில் உள்ள ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவங்க சொல்றதுதான் இது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு இந்து ஒரு முஸ்லீமுக்கு பணம் அனுப்ப முடியாது, ஒரு முஸ்லீம் இந்துக்கு பணம் அனுப்ப முடியாது. அராஃபத்துங்கிற நேம்ல இருக்கக்கூடிய அந்த அனுப்பியிருக்கிறதுனால வெற்றிவேந்தன் அந்த பணத்தை எடுத்துக்க முடியாது. நீங்க வேணா வேற ஒரு முஸ்லீம் நேமுக்கு அனுப்ப சொல்லுங்க, இல்லைன்னா அங்கேருந்து ஒரு இந்துவை அனுப்ப சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு பணம் தர முடியும்னு சொல்லி எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேறு எந்த மணி எக்ஸ்சேஞ்சிலும் இல்லாத வகையில் ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் மாற்று மதத்தினருக்கு பணம் அனுப்ப முடியாது என்ற வெஸ்டர்ன் யூனியன் ஊழியர்களின் பதிலால் அதிர்ச்சி அடைந்த வெற்றிவேந்தன் சாதி மதம் பார்க்காமல் சகோதரத்துவத்துடன் வாழும் இந்தியாவில் ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்தவருக்குத்தான் பணம் கொடுத்து உதவ வேண்டும் என கூறுவது நியாயமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த பணத்தை நம்பி இப்போ நான் வந்தேன். இது ஒரு தவறான விஷயமா இருக்கு. நம்ம எல்லா மதத்துக்கும் ஒரு சமமான ஒரு நாடா இருக்கக்கூடிய இதில் ஒரு இந்து ஒரு முஸ்லீமுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, இல்லை ஒரு முஸ்லீம் இந்துக்கு பணம் அனுப்பக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயமா இருக்கும்? ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவு முறையுமே இருக்கக்கூடாதா? இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? மேலும் சமூக நல்லிணக்கம் பேணும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இத்தகைய பிரிவினையை உண்டாக்கும் வகையிலான தடையை சம்பந்தப்பட்ட நிறுவனம் உடனடியாக நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமே கிடையாது. இதை உடனடியாக சரி செஞ்சு யாருக்குமா பணம் அனுப்பலாம், சட்டபூர்வமாக அனுப்பக்கூடியதில் எப்படி ஒரு முஸ்லீமோ இந்துன்னு நேமை வச்சு அவங்களோட கேரக்டரோ இல்லை மற்ற விஷயத்தில் எப்படி அதை அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை உடனே சரி செய்யணும். இது ஒருபுறம் இருக்க, வெளிநாட்டு மாற்று மதத்தவர்கள் இந்தியாவில் உள்ள மாற்று மதத்தவர்களுக்கு பண பரிமாற்றம் செய்து கொள்ள கூடாதா? ஆர்பிஐயில் அப்படி ஏதாவது ரூல்ஸ் உள்ளதா? ஒருவேளை அப்படி ரூல்ஸ் இருந்தால் அதற்கான காரணம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்லப்பா.